அம்மாவுக்கு 2 பிள்ளை இருந்திருக்கு. சரி. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்கறா, ஓ மருமையை எப்படி இருக்காரு, மகன் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, ரொம்ப தூரத்துல கட்டி கொடுத்தியே அப்படின்னு. அந்த அம்மா சொன்னா, என் மருமையை மாதிரி யாருக்கும் வாய்க்காது, சொக்க தங்கம். ஆமா, என் மகளை அப்படி பாத்துக்குவாரு. அப்படியா? அப்படி என்னதான் செய்யறாரு? என் மகன் என்ன சொல்றாளோ தட்டாம கேட்பாரு, நில்லுன்னா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுன்னா உருளுவாருன்னாரு. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மாப்பிள்ளை. கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்ப அந்த அம்மா கேக்குது, மருமக வந்தாலே என்ன செய்தி மயன் மருமகள்லாம். இப்ப இந்த அம்மா சொல்றா, அந்த கொடுமையை ஏன் கேட்கிற, என்ன சொக்கு பொடி போட்டாலோ தெரியல, இந்த பையன் அவ பேச்சையே கேட்கிறேன், என் பேச்ச கேட்கறதே இல்லை. என்ன கிழவி மக சொல்லி மருமையன் கேட்டா நல்லா படுது, அவங்க அம்மாவுக்கு வருத்தமா இருக்கும்ல. இப்ப மருமக சொல்லி மகன் கேட்டா தப்பா படுது. உளவியல் ரீதியான சில சிந்தனைகளை நாம் அனுபவிச்சு பார்க்க வேண்டும். அனுபவம் ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம். ஒன்னு படிச்சு தெரிஞ்சுக்கணும், இன்னொன்னு உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.